என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது ஏசையா 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 என் நீதி நீர்தானையா ஏகோவாசிக்கேனே நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர் கர்த்தரே தாங்குகிறீர் என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர் என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை என் அடியை உறுதிப்படுத்துகிறீர் ஏசையா 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 என் நீதி நீர்தானையா ஏசையா 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 என் நீதி நீர்தானையா ஏகோவாசிக்கேனே நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. நன்றி பாஸ்டர். ஆமீன். தேங்க்யூ அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அருமையான பாடல் எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட நடத்துவாராக. அடுத்தாக இந்த வழியில் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டுகளே கடந்து வருவோம். இந்த வழியில சிஸ்டர் டிவியா அவர்களை அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்று உங்களோட கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்திருக்கும் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான வாக்குத்தத்த வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். 1 கொரிந்தியர் 3:7. ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான அக்டோபர் மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆனவர். சங்கீதம் 46:7. இன்றைய தினம் எங்களுக்கான தேவ செய்தியை இலங்கை தேசத்திலிருந்து சிஸ்டர் எவாஞ்சலிஸ்ட் அவர்கள் வழங்குவார்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கான தேவ செய்தியை கனடா தேசத்திலிருந்து பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் ஐயா அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சிஸ்டர் மிதுலா ஆண்ட்ரூஸ் அம்மா தலைமையில் சிறுவர் வாலிபர்களுக்கான ஊழியங்கள் இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமையன்று டாக்டர் கிறிஸ்டினா ஆகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டு எமது வாலிப பிள்ளைகளை வழி நடத்தி வருகிறார்கள். அதோடு புதன்கிழமைகளில் எழுப்புதலுக்கான ஜெபம் இந்திய இலங்கை நேரப்படி அதிகாலை 5 மணிக்கு இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று சிங்கள ஆராதனையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனையும் நடைபெற்று வருகிறது. இதுவே இந்த வாரத்துக்குரிய அறிவித்தல். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. ஆமென். தேங்க்யூ அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் சில காரியங்களை எடுத்து வந்தோம். இந்த வழியிலே ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். இந்த வழியிலும் சிஸ்டர் சகானா அவர்களை அழைப்போம். இந்த வழியிலே அவர்கள் வந்து இந்த இடத்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடல் எடுத்து வருவார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். தேங்க்யூ. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நேரத்திலுமாக நாங்கள் ஒரு மனமாக இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கிறோம். நன்றியப்பா. நாங்கள் ஆண்டவரே செய்ய போகிறதான இந்த வர்ஷிப்பை நீர் ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே, எங்கள் ஒவ்வொருத்தரையும் உடைய பரிசுத்த கரத்துக்குள்ளே கொண்டு வருகிறோம் அப்பா. பார்க்கிற ஒவ்வொருத்தரும் இந்த ஆண்டவரே அப்ப ஜெபத்திலே இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் உடைய பரிசுத்த கரத்துக்குள்ளே நாங்கள் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, மீதியான ஒவ்வொரு நேரங்களோடும் எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். அப்படியே இருந்த வண்ணமாக நாங்கள் கண்களை மூடி
அப்படி ஆராதனைக்குள்ளாக செல்ல போகிறோம். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். எங்கள் மேலே நீர் வைத்த உம்முடைய கிருபைக்காக நன்றி. நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்குமாய், ஒவ்வொரு ஈவுகளுக்குமாக நன்றி என்று சொல்லுகிறோம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்கிறவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தர், மகத்துவமான ராஜா. நீர் ஒருவரே மேலானவராய் இருக்கிறீங்க. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த 10வது மாதத்திலே கண்ணின் மணி போல் எங்களை நடத்திருக்கிறீங்களே அப்பா. நீர் எவ்வளவு நல்ல தெய்வம். நீர் போதுமானவராக இருக்கிறீங்க அப்பா. உம்முடைய கிருபை மேலானது. நீர் எங்கள் மேல் வைத்து உம்முடைய தயவுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. நீர் நல்லவர், 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 பெரியவர், உன்னதர், உயர்ந்தவராய் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர், நீர் மகத்துவர், நீர் மாறாதவர், மேலானவர், அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறீர் ஐயா. எங்களை கைவிடாதவரே, எங்களை விட்டு விலகாதவரே, எங்களை ஒருபோதும் எதிரிகளின் கையிலே விட்டு கொடுக்காதவரே அப்பா ஆண்டவரே, எங்களை தூக்கி நிறுத்துகிறவர், கண்மலையின் வெடிப்பிலே வைத்து எங்களை கரத்தினாலே மூடுகிறவரே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே, ஆஹா, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லவரே, மகிமையாய் அதிசயம் செய்தீர். வல்லவரே, மகிமையாய் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, ஆஹா, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வலியோரை அகற்றி நீர், தாழ்ந்தோரை உயர்த்தி நீரப்பா. வலியோரை அகற்றி நீர், தாழ்ந்தோரை உயர்த்தி நீர். பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கினீர், ஆஹா, பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்கினீர்.
அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா கண்மாலையின் வடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர் கண்மாலையின் வடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர் என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே ஆஹா என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே அல்லேலூயா 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 உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம் அல்லேலூயா அல்லேலூயா ஆமாப்பா நீங்க ஒருவரே துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவரே கணத்துக்கு பாத்திரர் நீர் ஒருவரே பெரியவராய் இருக்கிறீங்க வானத்தையும் பூமியையும் ஆண்டவரே அதில் உள்ள சகலத்தையும் படைத்தவர் அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன் அப்பா நீர் ஒருவரே மேலானவராய் இருக்கிறீங்க நீர் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறீர் உம்மை உயர்த்துகிறதே எங்களுக்குரிய மிகப்பெரிய சலாக்கியமாய் இருக்கிறது நீர் அந்த கிருபையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே நீர் எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறீரே எத்தனை பிரதான ஈவு எத்தனை பிரதான கிருபை அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோமே உன்னதமானவரே உம்முடைய சட்டையின் நிழலுக்குள்ளே எங்களை வைத்திருக்கிறீரே எந்த தீங்குகளும் எந்த தீமைகளும் எந்த பொல்லாப்புகளும் எங்களை அணுகாதபடிக்கு கண்மணி போல எங்களை நடத்துகிறீங்களே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா நீர் உயர்ந்தவர் நீர் உன்னதர் நீர் மேலானவராயிருக்கிறீரையா தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே கனிகளால்
கருணையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். இந்த மீட்டிங்ல இணைந்திருக்கிற எத்தனை பேர் நாங்க சொல்ல முடியும், ஆவியானவரே உம்முடைய அன்பினால் என்னை ஒரு விஷயம் நிரப்பிடுங்க. ஆவியானவரே உம்முடைய அக்கினியினால் என்னை ஒரு விஷயம் நிரப்பிடுங்க. ஆவியானவரே உம்முடைய வல்லமையினால் என்னை ஒரு விஷயம் நிரப்பிடுங்க. நீங்க என்னை நிறைக்கும் பொழுதுதான் நாங்கள் அப்பொழுது சுத்தமாக முடியும். நாங்கள் அப்பொழுது நற்சீர் பொருந்த முடியும். ஆவியானவரே, ஆவியானவரே என்னை நிரப்புங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுங்க என்று இருக்கிற இடத்துல அவரை நோக்கி கேட்போமா? அப்பொழுது நம்முடைய பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். அவருடைய அன்பின் அபிஷேகத்தினால, அவருடைய வல்லமை வரங்களினால அவர் நம்மை நிரப்ப ஆரம்பிப்பார். நாங்க இருந்த வண்ணமாக ஆவியானவரை நோக்கி கேட்போமா? என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். பிரியமான தேவ பிள்ளையே, ஆவியானவர் நம்மை நிறைக்கும் பொழுது நம்முடைய காயங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய கண்ணீர்கள் எல்லாம் மறைய ஆரம்பிக்கும். அதுதான் ஆவியானவருடைய நிரப்புதல். ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை நிரப்பும் பொழுது, ஆவியானவர் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆளுகை செய்யும் பொழுது நம்முடைய இயலாமைகள் அது இயலுமானதாய் மாறுகிறது. நம்முடைய பலவீனங்கள் பலனுள்ளதாய் மாற்றப்படுகிறது. நம்முடைய சோர்வுகள் நீங்கி நாங்க பலனுள்ளவர்களாய் மாற முடிகிறது. ஆவியானவரை நோக்கி உண்மையாய் கேட்கும் பொழுது அவர் இறங்கி வந்து நம்மளை நிரப்ப ஆரம்பிப்பார். அவர் இறங்கி வந்து நம்மளை நிரப்ப ஆரம்பிப்பார். உண்மையுள்ள இருதயத்தோடு நோக்கி பார்த்து கேட்கும் பொழுது நம்மளை நம்முடைய அப்பா நிரப்புவார். கோபங்கள் போக்கி சுபாவங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. கோபங்கள் போக்கி சுபாவங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். ஆமாப்பா, இது சாதாரணமாக ஏதோ ஒரு ஆன்லைன் பிரேயர் தானே என்று ஒரு எப்படி சொல்றது, ஒரு கவலையினமாக இல்லாதபடி நம்மள ஆவியானவர் அவருடைய கண்களினால நம்ம கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம், எதை சிந்திக்கிறோம், எதை பார்க்கிறோம் என்று நம்மளை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார். ஆகையினால இந்த சந்தர்ப்பத்தை தந்த நம்முடைய ஏசப்பாக்கு ஒரு விஷயம் நன்றி என்று சொல்லுவோமா? அப்பா, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சலாக்கியத்தை நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. நாங்க ஆண்டவரே தூர இடங்களில இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாக ஒரு மனமாக ஆவியிலே ஒரு மனமாய் நாங்கள் இணைந்து அப்பா உங்களை நோக்கி பார்க்க நீங்க பாராட்டின இரக்கத்திற்காக நன்றி. ஆண்டவரே, எத்தனையோ பேர்கள் நாளில இல்ல, எத்தனையோ பேர்கள் வியாதி படுக்கையில இருக்கிறாங்க. ஆண்டவரே, எத்தனையோ பேர்கள் மரணம் அடைந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, ஆனாலும் நீங்க உடைய சுத்த கிருபையினால எங்களுக்கு ஒரு குறை இல்லாதபடிக்கு எங்களை நன்றாய் வைத்து உங்களை துதிக்கும்படியாய், உங்களை பாடும்படியாய், உங்களை புகழும்படியாக நீங்க தந்த இந்த கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, வருஷம் ஆண்டவரே இறுதி பகுதிகளுக்குள் நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தை ஆரம்பித்தவர்கள் எத்தனையோ பேர்கள் எங்களோடு இல்லப்பா.
ஆண்டவரே நீர் எங்களை சுத்த கிருபையினால நடத்துகிறீங்க. ஆண்டவரே வேலை செய்யும் பொழுது, ஆண்டவரே நடக்கும் பொழுது, உறங்கும் பொழுது, உண்ணும் பொழுது, ஆண்டவரே ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு நிமிஷங்களிலும் எங்களை தாங்குகிறீங்க, தப்பு வைக்கிறீங்க, ஏந்துகிறீங்க, சுமக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த பிரேயர்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமாய் நாங்கள் வேண்டுகிறோம். யாருக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளும் இந்த ஆண்டவரே வருட இறுதிக்குள்ளே சந்திக்கப்படட்டு. ஆண்டவரே குறைவுகள் நிறைவாக்கப்படட்டு. ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே காயங்களும் கட்டப்படட்டு. வியாதியோடு இருக்கிறவருடைய ஆண்டவரே சரீரங்களிலே பரிபூரண சுகம் இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக. உம்முடைய கரத்திலே நாங்கள் சகலத்தையும் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே இந்த நேரத்தை தந்ததற்காக மறுபடியும் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். மீதியாய் வருகிற ஒவ்வொரு நேரங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை கொடுக்கிற தேவதாசன் சிலுவை நிழலுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்க ஆவியானவரே. ஆண்டவரே எதை பேச வேண்டும் என்பதை ஆவியானவரே நீர் ஆண்டவரே ஆவியோடு இணைந்து கற்றுக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருத்தரும் உடைய கரத்திலே கொண்டு வருகிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விசேஷமாக இந்த நாட்களில் உம்முடைய பாதுகாப்பு ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு எங்கள் அனைவரோடும் கூட இருக்கும்படியாய் வேண்டி நிற்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். தேங்க்யூ. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்களாக. அருமையான பாடல்கள் எடுத்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக இந்த வழியிலே ஜெபங்களை ஏறெடுப்போம். இந்த வழியில் நாங்கள் அழைப்போம் பாஸ்டர் ஸ்டீஃபனை அழைப்போம். இந்த வழியிலே பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பாஸ்டர் ஸ்டீஃபன், பிரைஸ் லார்ட். நிக்கிறீங்க, வாங்க பாஸ்டர் ஸ்டீஃபன். பாஸ்டர் ஆண்ட்ரூ எடுத்துட்டு வாரீங்களா? இது பாஸ்டர் வார்த்தைக்காக ப்ரே பண்ணினா அதுக்கான ப்ரே பண்ணுங்க ப்ளீஸ். நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமது வார்த்தைகள் ஆண்டவர் ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே, ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தைகள் உண்டு ஆண்டவரே. எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு இருதயங்களும் ஆண்டவரே இன்னும் உமது வார்த்தை வரப்போகுது என்று ஆயத்தமாக ஆண்டவரை புடமிட வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. மந்த செவிகள் திறக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயமும் ஆயத்தமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. விருதாக போகாதபடிக்கான உமது வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரோடு நீ பேச போற இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிற வார்த்தையை கொடுக்கும் ஆண்டவரே. மகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவரை நீர் நிரப்பி அபிஷேகம் பண்ணுறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு எதிராக கிரிகை செய்கிற ஒவ்வொரு துறைத்தனங்கள், அதிகாரங்கள், வான மண்டலத்திலே கிரிகை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இந்த வார்த்தை குலைக்கு மனுஷ யோசனை சிந்தனை சக்திகள் ஆண்டவரே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள அதிகாரத்தை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனத்தோடு நீர் பேசுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே ஜெபித்து ஜெயமளிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேங்க் யூ பாஸ்டர் ஐயா. தேங்க் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சாரி பாஸ்டர், ஆசீர்வதிக்கிறேன். சாரி கொஞ்சம் எனக்கு ஆப்ஷன் தெரியுது, கொஞ்சம் எடுக்கிறது லேட் ஆயிடுச்சு. ஓகே வீடியோ பாஸ்டர். ஆன் பண்ண மியூட் எடுக்க லேட் ஆயிடுச்சு. சாரி பாஸ்டர். ஓகே, சாரி பாஸ்டர். ஓகே, தேங்க் யூ. ஆமாம், இந்த வேளையிலும் நாங்கள் சிஸ்டர் எவாஞ்சலிஸ் அண்ணா அவர்களை இந்த வேளையில் அழைப்போம் கர்த்தருடைய வார்த்தைக்காக. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்று உங்களோட கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எடுத்து வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பேசுவாராக. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. கர்த்தாவே சுவாமி, உம்மை துதித்து ஆராதித்து நமஸ்கரிக்கிறோம். சுவாமி, நீ சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபகர், சகலத்தை அறிந்தவராயிருப்பே. சுவாமி ஆவியானவரே, ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, உங்களை நாங்கள் இன்னும் அறிய, வேதத்தை இன்னும் அதிகமாக அறிந்து உம்மிடம் கிட்டி சேர்ற அந்த கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசனம் எங்களோடு என்றென்றைக்கும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே சுவாமி, மனுஷன் பேசாதபடி ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாக இயேசுவின் அதி உன்னத அதி வல்லமுள்ள அதி பரிசுத்த நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன். என் நேசமுள்ள நல்ல தகப்பனே. தேங்க்யூ பாஸ்டர். அதாவது இன்றைக்கு தேவன் நமக்கு இன்றும் விதையை விதைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். எங்களுக்கு கிருபையின் காலத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறோம்.
அந்த விதையை நாங்கள் பொறுக்கி கொண்டு போக மாட்டோமா என்று அவர் எங்கிக் கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் எங்களுக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவதற்காக அவர் விதை விதைத்துக் கொண்டே இருக்கின்றார். இந்த தடவையாவது நீ இந்த விதையை எடுத்துக்கொண்டு போகாதா என்று அவர் ஏங்கிக் கொண்டு இருக்கிறார். நாங்கள் விதையை எடுப்போம், 1000 மடங்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். நீங்க வேதத்தில் பார்த்தீர்கள் என்றால் உவமைகளாகத்தான் வேதம் நிறைய எழுதப்பட்டுள்ளது. அதான் சங்கீதத்தில் 78:2 கூறப்படுகிறது, என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருளை வெளிப்படுத்துவேன். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருளை வெளிப்படுத்துவேன். அப்ப கூடுதலாகவே உவமை வாயிலாகத்தான் நமது தேவன் பேசி இருக்கிறார். உதாரணத்துக்கு நான் ரெண்டு உதாரணத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். வேதத்தில் கல் என்பது என்ன? கல் எதை குறிக்கும்? நியாய பிரமாணத்தை குறிக்கும். அதாவது கல் நியாய பிரமாணத்தை குறிக்கும். ஏனென்றால் கற்பலகையில் தான் நியாய பிரமாணம் எழுதப்பட்டது. அதனால் கல் நியாய பிரமாணத்தை குறிக்கும். அதனால் அவங்களுக்கு தெரியும், விபச்சார பெண்ணை அவர்கள் எது எறிந்தார்கள்? கல். அதாவது நியாய பிரமாணத்தில் கூறப்பட்ட விபச்சாரம் செய்யாதே என்றதை நீ அந்த மீறுதல் செய்து விட்டாய் என்று அவர்கள் கூறி அந்த கல்லால் தான் அடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக கற்சாடி. உங்களுக்கு தெரிந்திருக்கும், கற்சாடி அதாவது காணா ஒரு கல்யாணத்துல கற்சாடி காளியாக இருந்தது. அப்ப எத்தனையோ பேர் வந்தார்கள். யாரு? வேத பாரகர்கள் வந்தார்கள், பரிசேயர்கள் வந்தார்கள், சதுசேயர் பரிசேயர் வந்தார்கள், எத்தனையோ வேத பாரகர்கள் வந்தால், ஆனாலும் கற்சாடி நிரப்பப்படவில்லை. ஒருவரால நிரப்ப முடியாமல் போய்விட்டது. யாரால் அந்த இடத்துல கற்சாடி என்பது அது நியாய பிரமாணத்தை குறித்து. அப்ப யாரால் நிரப்பட்டது? இயேசுவால் மாத்திரம்தான் அதை நிரப்ப முடிந்தது. அதான் இயேசுவால் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன். அப்ப உள்ளே என்னது? திராட்சரசம் எதை குறிக்கிறது? புதிய உடன்படிக்கை. அப்ப பழைய உடன்படிக்கை முடிந்தது, புதிய உடன்படிக்கை நிறைவேற்ற வந்தேன். இது 2 உதாரணத்தை நான் இப்போது சொல்கிறேன். இப்ப நாங்கள் பார்ப்போம். ஆதியாகமம் 6:14 நான் வாசிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறேன். 14, 15. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. என்ன மரத்தால்? கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம். பேழையின் நீளம் 300 முழம். அதன் அகலம் 50 முழம். அகலம் 50 முழம். அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். அதன் உயரம் எப்படி இருக்க வேண்டும்? 30 முழமாய் இருக்க வேண்டும். அப்ப கொப்பேர் மரம் என்பது எபிரேய மொழியில் அதுல கூறப்படுகிறது பாவ நிவர்த்தி மரம். கொப்பேர் என்பது என்னென்றால் பாவ நிவர்த்தி. அதே நேரம் பேழை என்பது என்றால் ஒரு மனிதனுடைய அடையாளம். அது ஒரு மனிதனின் அடையாளம், அதாவது மனிதனின் சரீரம். இதுதான் இந்த பேழையை குறிக்குமா. அப்ப பாவம் நிவர்த்தி மரத்தால் ஒரு சரீரத்தை உண்டாக்கு. கூறப்பட்டது என்ன? பாவ நிவர்த்தி மரத்தால் ஒரு சரீரத்தை உண்டாக்கு. சரீரத்துக்குள் பிரவேசித்தால் தான் வெள்ளப்பெருக்கில் இருந்து பிழைத்துக் கொள்வாய். அப்ப இதை நாங்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்த்தோமே என்றால், சரீரம் என்பது இயேசுவினுடைய, அதாவது இந்த பேழை என்பது இயேசுவினுடைய சரீரம். அந்த காலத்தில் சர்வதேச கட்டளையாக இருந்தது என்னென்று சொன்னால், மாமிசத்தை அதன் உயிரா, அதாவது இரத்தத்தோடே புசிக்க கூடாது. மாமிசத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடே புசிக்க கூடாதென்று அந்த காலத்துல சர்வதேச கட்டளையாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடு உங்களுக்கு தெரிந்திருக்கும், கம்யூனியன்.
கம்யூனியன் அப்பம் திராட்சை ரசம் யாருடைய சரீரத்தை ஞாபகப்படுத்துது? இயேசுவினுடைய சரீரத்தை. அப்ப இரத்தத்தோடு நாங்கள் இரத்தத்தோடு தான் அங்கே சொல்லப்பட்டது, நீங்கள் மாமிசத்தை இரத்தத்தோடு புசித்தால் அந்த மிருகங்களோட குணங்கள் உங்களுக்கு வரும், அதனால இரத்தத்தோடு புசிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. சர்வதேச கட்டளை அது. மாமிசத்தின் குணாதிசயங்கள் உங்களுக்கு வந்துவிடும், அதனால இரத்தத்தோடு புசிக்கலாம். இங்கே புதிய ஏற்பாடு எங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? இயேசுவின் சரீரத்தை இரத்தத்தோடு புசியுங்கள், அப்பொழுது இயேசுவின் குணாதிசயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விளங்குதா? அடுத்தது நாங்கள் பார்க்க போகின்றோம். என்ன கூறப்பட்டிருக்கிறது? நீளம். அதாவது அந்த பேழையின் நீளம் எவ்வளவு இருக்க வேணுமா? 300 முழம். 300 முழம் வேதத்தில் என்னத்தை குறிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் 300 என்று வருகிறது. ஒன்று 300 பேரை கூட்டிக் கொண்டு யார் போனதே போருக்கு? கிதியோன் போனார் 300 பேர். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு சிம்சோன் 300 நரிகளை பிடித்தான். இப்படி கணக்க சொல்லப்பட்டிருக்குது. நான் 2ஐ தான் குறிப்பிடுகிறேன். கிதியோன் 300 பேர்களை கூட்டிக் கொண்டு போன தனிநபரின் வெற்றியா? அடுத்தது சிம்சோன் 300 நரிகளை பிடித்தான். இது ஒரு தனி நபரின் வெற்றிக்கு அடையாளம் 300. அடுத்தது பாத்தீங்கன்னா 50 முழ அகலம். 50 முழ அகலம் என்னத்தை குறிக்கப்படுகிறது என்றால், எகிப்தில இருந்து இஸ்ரேலரை அடிமைத்தனத்தில இருந்து கூட்டிக் கொண்டு வந்து நியாய பிரமாணம் மோசையின் கையில் கொடுக்கப்பட்டது 50வது நாள். அப்ப நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது எப்பொழுது? 50வது நாள். இது 50ஐ குறிக்கும். அடுத்தது நீங்க பாத்தீங்கள் என்றால் 30 என்பது என்னத்தை குறிக்கும் என்றால், இது இரத்தத்தின் அடையாளம், ஆட்டுக்குட்டியின் அடையாளம். உங்களுக்கு தெரியும், 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவானவர் காட்டி கொடுக்கப்பட்டார். அந்த காலத்துல இருக்கு, அந்த பழைய ஏற்பாட்டுல அவர்களுடைய குற்றங்கள் தீர வேணுமென்றால் ஒரு ஆட்டை அடிப்பார்கள், ஒரு கிரயமாக வாங்கி அதை எடுத்து அடித்து அந்த குற்றங்கள் எல்லாம் குற்ற தண்டனையிலிருந்து விடுதலையாக. அப்ப 30 காசுக்கு யாரு? இயேசுவானவர் காட்டி கொடுக்கப்பட்டார். ரைட். அடுத்தது நாங்க பார்க்க போகிறோம். இப்போது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7 இருந்து 13 மட்டும் நான் வாசிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7 இருந்து 13. இதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது ஏற்கனவே நீங்கள் கேட்டாலும் இப்பொழுது ஆவியானவர் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு விதமாக அவர் பேசுவார். வேதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுதும் அப்படித்தான். ஒரு நேரம் எங்களோடு பேசுவது ஒரு வித்தியாசமா இருக்கும், அடுத்த தடவை வாசிக்கும் போது இன்னும் ஒரு விதமாக ஆழமாகவே கருத்துக்களை கூறுவார். சோ எங்களுக்கு ஆவியானவர் பேசும் பொழுது நாங்கள் வடிவாக காது கொடுத்து கேட்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒரு காகத்தை வெளியே விட்டேன், அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. ரைட். பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்தில் இருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்திக் கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்துக்கு திரும்பி வரவில்லை. அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் 1 மாதம் 1 தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. இதைத்தான் நாங்க பார்க்க போறோம். ரைட். இப்ப இதுல ஜலம் என்பது எந்த அர்த்தத்தை குறிக்குது? நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு,
ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற உவமைகள் வாயிலாக நம் தேவன் பேசுகிறார். அதாவது ஜலம் என்னத்தை குறிக்குது என்றால் கொந்தளிக்கிற ஜனம், துன்மாக்கரை குறிக்கின்றது. இதை நீங்கள் எசாயா 57:20 வாசிக்கலாம். என்னத்தை குறிக்குது? இப்ப ஜலம் அந்த இடத்தில் குறிக்கப்பட்டது துன்மார்க்கர். புறா எதை குறிக்குது வேதத்துல? பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. ரைட். அடுத்தது சாயங்காலம். உங்களுக்கு தெரியும் புறா பரிசுத்த ஆவியை குறிக்குது என்று உங்களுக்கு தெரியும் நன்றாகவே. சாயங்காலம் எதை குறிக்குது என்றால் பகற்காலத்தின் முடிவு, பகற்காலம் முடியுது, ரா காலத்தின் ஆரம்பம். இதுதான் சாயங்காலம். பகற்காலத்தின் முடிவு, ரா காலத்தின் ஆரம்பம். இது சாயங்காலம். ரைட். ஒளிவை இலை எதை குறிக்கிறது? புறா கொண்டு வர அந்த ஒளிவை இலை பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா சபையை குறிக்கும். புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகள், சபை விசுவாசிகளை குறிக்கும். நோவா எதற்கு அடையாளம் என்றால் இயேசுவுக்கு அடையாளம். இயேசுவுக்கு அடையாளம். ஏன் இயேசுவுக்கு அடையாளம் என்று கூறுகிறோம் என்றால் வேதத்தில் ஒரு வார்த்தை 7 தடவை இருந்தால், ஒரு வார்த்தை 7 தடவை இருந்தால் அது இயேசுவை அடையாளப்படுத்தும். நீங்க பாத்தீங்கன்னா யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 17 22 மட்டும் பாத்தீங்கன்னா கிருபாசனம், நீங்க பிறகு வாசிங்க, நான் குறிக்கப்பட்டு சொல்லுகிறேன். யாத்ராகமம் 25 17 22 கிருபாசனம் 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 என்று 7 தடவை இருக்கு. அது இயேசுவை குறிக்கும். சேராபீன்கள், கேரூபீன்கள் என்று சொல்லப்பட்டது. கேரூபீன்கள் என்று 7 தடவை வருகிறது. அப்ப வேதத்தில் அதிகாரங்கள் கணக்கிடப்பட்டு உள்ளது. இப்ப 107வது சங்கீதத்தை பாத்தீங்கன்னா ஆழங்கள் என்று 7 தடவை எழுதப்பட்டு இருக்குது. மற்றது யாத்ரா, யோசுவா எந்த அதிகாரத்துல எந்த புத்தகத்துல வந்தாரு? உபாகமத்துல தான் வந்தார். ஆனால் யாத்ராகமத்திலேயே யோசுவாவை பற்றி கூறப்பட்டுள்ளது. யோசுவா அன்று 7 தடவை வந்திருக்கு. அப்ப அது இயேசுவை குறிக்கும். வேதத்தை நாங்கள் அற்பமாக நினைக்கவே கூடாது. ஏனென்றால் வேதத்தின் மகிமையை எழுதி கொடுத்திருக்கிறார். அதை அற்பமாக ஏன் தான் நினைக்கிறார்களோ தெரியவில்லை. அப்பது அடுத்தது 8வது அதிகாரத்தில் நோவாவின் பெயர், 8வது அதிகாரத்துல மட்டும் நோவாவின் பெயர் 7 தடவை சரியாக குறிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன், குறித்துக் கொள்ளுங்கள். 8வது அதிகாரம் 1வது வசனம், 6வது வசனம், 11வது, 13, 15, 18, 20, 7. அப்ப 8வது அதிகாரத்துல 1, 6, 11, 13, 15, 18, 20 இயேசு 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 என்று 7 தடவை குறிக்கப்பட்டுள்ளது. நோவான்ற 7 தடவை குறிக்கப்பட்டிருக்கு. அது இயேசுவுக்கு அடையாளம். வேதத்தை வாசிக்கிறவர்களும் தியானிக்கிறவர்களும் உண்மையிலேயே பாக்கியவான்கள். ரைட். அப்ப துன்மார்க்கர் என்னும் ஜலம், துன்மார்க்கர் என்னும் ஜலம் வற்றி போக மட்டும் என்னது? துன்மார்க்கர் என்ற ஜலம் இருக்க மட்டும் யார் இருப்பார்? சாத்தான் அந்த இடத்துல இருப்பான். ரைட். துன்மார்க்கன் இருக்க மட்டும் அவன் செயற்பாடு இருக்கத்தான் செய்யும். இப்ப புறாவை முதல் தடவை, புறா எத்தனை தடவை அனுப்பப்படுகிறது? 3 தடவை இல்லையா? அப்ப முதல் தடவை புறா வெளியில பாரு, அது பரிசுத்தாவின் முதல் யுகம் என்று சொல்லப்படும். அப்ப முதல் தடவை போற நேரம் அது நோவாவை, இந்த முதல் தடவை போயிட்டு அவ திரும்பி புறா திரும்பி வருகிறது. அந்த பரிசுத்தாவி வெளியில போய் துன்மார்க்கர் இன்னும் இருக்கிறாங்க. அப்ப திரும்ப வாரது முதல் நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ஒரு சிலருக்குத்தான் அபிஷேகம் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டுல மாமிசமான யாவர் மேலும் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று இயேசுவானவர் சொல்லுகிறார். அப்ப முதல் தடவை போயிட்டு வெறுமையாத்தான் வந்தது, என் துன்மார்க்கர் இருந்தார்கள். 2வது தடவை என்ன நடக்குது? புறா எப்படி வருது? ஒரு ஒலிவ இலையை தூக்கி கொண்டு வருது. ஒலிவ இலையை தூக்கி கொண்டு வருது. அப்ப இதில் என்ன உங்களுக்கு புலப்படுதுகள் என்றால், அப்ப ஆவியானவர் திரும்ப ரிட்டர்ன் ஆகிற நேரம் பகற்காலம் முடிந்தது. ரைட். பகற்காலம் முடிந்து ராக்காலம் ஆரம்பிக்கிறது. அப்ப பகற்காலம் முடியுதுண்டா நாங்கள் கிருபையின் காலத்துல இருக்கிறோம். இப்ப நடக்கிறது என்ன? கிருபையின் காலம். கிருபையின் காலம் முடிகிற நேரத்துல அந்த ஒளிவம் இல்ல என்னத்தை குறிக்குது? சபையை குறிக்கும். சபையாகிய விசுவாசிகள் எம்மை குறிக்கும்.
அப்ப வர்ற நேரம் ஒலிவ இலையை எடுத்துக்கொண்டு வருதா. அப்ப எடுத்துக்கொண்டு வந்து யாருடைய பாதுகாப்புக்குள்ள வருது? பேழை இயேசுவுக்குள்ள வருகிறது. அப்ப நாங்கள் கிருபையின் காலத்துல இருக்கிறோம். இப்ப நாங்க எல்லோருக்கும் எங்களுக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்க அந்த கிருபையின் காலத்துல இருக்கிறோம். அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஆவியானவரோட நாங்க எல்லாம் எடுத்து அந்த பேழைக்குள்ள வருகிறோம். துன்மார்க்கர் இல்ல, துன்மார்க்கர் இல்ல. அப்ப பார்த்தா துன்மார்க்கர் அந்த இடத்துல இல்ல. இப்ப இந்த நாட்கள்ல துன்மார்க்கர் இருக்கிறார்களா இல்லையா? துன்மார்க்கர் இருக்கிறார்கள் இல்லையா? துன்மார்க்கர் பெருகிக்கொண்டே போகிறார்கள். உங்களுக்கு தெரியும் என்ன காலத்துல நாங்க இருக்கிறோம். ஆனால் ஒரு எழுப்புதல், அக்கினி எழுப்புதல் வரும்போது துன்மார்கள் இல்லாமல் போவார்கள். அக்கினி எழுப்புதல் வரும்போது அது நிச்சயமாகவே வரும். உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு சட்டியை நீங்கள் நெருப்பில் வைக்கும் போது, தண்ணீர் ஜலத்துடன் வைக்கும் போது சட்டி சுட சுட என்ன நடக்கும்? ஜலம் வற்றி 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 கொண்டே போகும். ஜலம் இல்லாமல் போகும். துன்மார்க்கர் இல்லாமல் போய் விடுவார்கள். சரி, ஜலம் துன்மார்க்கர் இல்லாமல் போய் விடுவார்கள். அக்கினி அக்கினி வர வர, அப்ப அக்கினி எழுப்புதல் வர வர துன்மார்க்கர் இல்லாமல் போவார்கள். விளங்குதா? அப்ப நிச்சயமாகவே அதுக்கப்புறம் மூன்றாவது தடவை புறா போற நேரம் 7 நாள் பொறுத்து பூமியிலேயே தங்கி விட்டதாம். அப்ப 1000 காலம் அரசாட்சி நடைபெற போகிறது. இயேசுவின் அரசாட்சி 1000 காலம் நடைபெற போகிறது. எசாயா 11:4-5-6. அப்ப இயேசுவான பரிசுத்தாவி வந்து யாருல தங்கி இருக்க போறார்? இயேசுவானவர் மேல தங்கி இருக்க போறார். அது 3வது யுகம். அந்த புறாவோட 3வது யுகத்தில் புறா திரும்பி வரவே இல்லை. இதுக்கு பிறகு புதிய வானம், புதிய பூமி. அப்ப இந்த 7 வசனத்திலையும் இந்த பாருங்க, இந்த 7 வசனத்திலையும் 7000 ஆண்டு காலத்தை எழுதி வைத்திருக்கிறாரு ஆவியானவர். அப்ப இந்த 7 வருஷத்துல 7000 ஆண்டு காலத்தை பற்றி எழுதி இருக்கிறார் என்றால், இந்த 66 புத்தகத்துல 1189 அதிகாரங்கள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கும், என்னென்ன மர்மங்கள், என்னென்னத்தை எங்களுக்கு நித்திய ஜீவனை தர்ற வசனங்கள் எவ்வளவு இருக்கும், அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை அறிகிற அறிவே எமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது. இந்த கிருபையின் காலத்துல நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவர் இன்னும் வேதத்தை அறிய வேண்டும். இன்னும் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த வெளிப்பாடுகளை எமது கண்கள் காண வேண்டும். ஒவ்வொரு தடவையும் வாசிக்கத்தான் பல வெளிப்பாடுகள், பல பிரசங்கங்கள், ஆவியானவர் பேசுற பிரசங்கள், எத்தனையோ விதமான பிரசங்கங்கள் இருக்கு. ஆவியானவர் பேசுறதும் இருக்கு, ஆவியானவர் பேசாத பிரசங்கங்களும் இருக்கு. நிச்சயமாகவே உங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அந்த பிரசங்கங்களை நிறைய கேட்க நிச்சயமாகவே நீங்க எமது இருதயத்தில் ஆண்டவர் பேச எங்கள் மூலமாக பல ஆத்துமாக்கள் இயேசுவை காணுவார்கள், இயேசுவுக்குள் வருவார்கள். நாங்கள் சத்தியம் சொல்லாமலே, நாங்கள் வாயால் அறிக்கை பண்ணாமலே அவர்கள் இயேசுவை உணர்ந்து கொள்ளுவார்கள், இயேசுவை கண்டு கொள்ளுவார்கள், எம்மில் கண்டு கொள்ளுவார்கள். இதைத்தான் நாங்கள் இந்த காலத்தில் செய்ய வேண்டும். சில இடங்கள் நம்மால் பேசவே முடியாது. அந்த இடத்தில் நமது நடத்தை அவர்களுக்கு காண்பிக்கப்படட்டும். எமது வார்த்தைகள் கதைக்கும் பொழுது இயேசுவை நாங்கள் காண்பிப்போம். அதாவது நாங்கள் இன்னுமாய் அவரை அறிய வேண்டும், இன்னுமாய் அவரோடு கிட்டி சேர வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே அவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் ஒவ்வொருவரோடும் இருக்கும். யாரையும் அவர் புறந்தள்ளுறது இல்லை. எல்லோரும் அவருக்கு வேணும், எல்லா பிள்ளைகளுக்கும் வேணும். அவர் எல்லாருக்கும் என்னத்தை கொடுக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை விதைக்கவே பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கிருபையின் காலத்துல இருக்கிறோம். அந்த விதைகளை நாங்கள் பொறுக்கி கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு சமாதானம், சந்தோஷம், ஐக்கியமாக வாழ்வதுதான் என் தேவனுக்கு பிரியமான காரியமா இருக்கிறது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. ஆமீன், ஆமீன். நன்றி. அருமையான வார்த்தைகளை எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அடுத்தாக இந்த வழியிலே ஒரு தேங்க்ஸ் கிவிங் சோங்குகளே இந்த நாட்களை கடந்து செல்வோம். இந்த வழியிலே சகோதரி ஜான்சி அவர்கள் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டுமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்து வாருங்கள் பாடல்களை. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உங்கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா, கிருபை போதுமே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நின்றேனே, தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பெயரோ பொருளோ தேவையில்லை, பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும். என் தேவா, என் ராஜா, கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி உந்தன் என்னை தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். என் தேவா, என் ராஜா, கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நன்றி பாஸ்டர். ஆமேன். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையான பாடல் எடுத்து வந்தீர்கள். என்னை தேடி வராதிருந்தால் அழிந்திருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக இந்த வழியில நாங்கள் முடிவு ஜெபத்துக்குள்ள இந்த நாட்களை கடந்து செல்வோம். இந்த வழியிலும் பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயாவை இந்த வழியில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி வரவேற்க இந்த வழியிலே ஜெபங்களை எடுத்து வாருங்கள். உங்களோட கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஜீசஸ் குளோரி ஃபேமிலியில இணைந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து பாடல்களை பாடவும் ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் தேவாவியானவர் நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கமான நல்ல நேரத்திற்காக, இந்த வாய்ப்பிற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் ராஜா. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை என்று சொல்லி நாங்கள் படிக்கிறோமே. அப்பா, நாங்கள் ஒரு மனதாய் கூடி ஆராதிக்கும் போதெல்லாம் உங்களுடைய பலத்த சமூகம், பலத்த பிரசன்னம், உங்க மகிமை, அளவில்லாத அபிஷேகம் எங்களை நிரப்புகிறதே. அதற்காக நாங்கள் கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. இந்த நாளில் செய்ததான எல்லா ஆராதனைகளுக்காக, பாடல் வேலைகளுக்காக, கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பகிர்ந்து கொடுத்த எல்லா பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. இந்த ஊழியத்தை செய்கிறதான தேவனுடைய மனிதர்கள் செய்ததான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை மனதார வாழ்த்துகிறோம் ராஜா.
இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலியினூடாய் செய்து வருகிறதான ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஆராதனைகளுக்காய் ஸ்தோத்திரம், தனிப்பாடல் பாடின பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய வல்லமையான அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் நிரப்பட்டும். ஆண்டவரே, அவர்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் தேவனுடைய மகிமை காணப்படட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற ஸ்தாபகருக்காய் ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்ட்ரூ பாஸ்டருக்காக, குடும்பத்தாருக்காக, ஆண்டவரே எட்வின் வார்னன் ஐயாவுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம் ராஜா. அவர்கள் மேல் இருக்கிற நல்ல அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம். வேண்டிய சரீர சுகபலன், ஜீவன், தீர்க்காயசை தந்தருளுவீராக. அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம் ராஜா. இன்னும் ஜெபிக்கிறவர்கள் எழும்புவார்களாக. துதி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள் எழும்புவார்களாக. ஆராதனை செய்கிறவர்கள் எழும்புவார்களாக என்று சொல்லி நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ராஜா. உங்க நாமமே மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் ஆண்ட்ரூ ஐயா, உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பாஸ்டர், நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல வாரங்கள் ஒருபோதும். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்தாவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. Everyone, and God bless you. Thank you, Pastor ஐயா. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.